டேய் மச்சான் நில்றா. இப்போ நம்ம எங்கடா போறோம்? நம்ம இந்த லூப்பை முடிக்கணும்னா வீட்ல இருந்தாலும் முடிக்க முடியாது. பிரகாஷ் அந்த பொம்மையை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பொம்மையை தூக்கணும். சீக்கிரம் வா 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 வா. டேய் அதுக்கு முன்னாடி அவன் எங்க போயிருப்பான் தெரியுமா? அது அவன் ஆளை பார்க்க போறான்னு தான் சொன்னான். அட பைத்தியக்கார, ஆளை பார்க்கணும் நம்ம ஏரியால இருந்து 10 கிலோமீட்டர் தாண்டி இருக்குதுடா. ஆளை பார்க்கணும் இல்லடா, ஆளை பார்க்க போறேன்னு சொன்னான்டா. ஓ ஆளை பாக்கியா? அவன் ஆள் வீடு இங்க இருந்து ஒரு 4 தெரு தள்ளி தான் இருக்குது. வா 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 சீக்கிரம் வா வா. இந்த பக்கம் தான் வாழ் வீடு எங்கே வரும் மச்சான். இதுக்கு மேலே என்னால் ஓட முடியாதுடா. நீ எப்போ இந்த பொம்மையை தெரிவிக்க போடா மச்சான். உன்னால முடியும்டா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான்டா. இங்கே தானே வாழ் வீடு எங்கேயோ. டேய் மச்சான் இங்கே கொஞ்சம் பாருடா. கொஞ்சம் மூச்சு வாங்க விடுறானா இவன். மச்சான் அந்த பொம்மை அங்க தாண்டா இருக்கு. என்ன பொம்மை இது? அழகா இருக்கு. டேய் மச்சான் அந்த பொம்மை எடுக்க போறடா, போய் தடுத்து நிறுத்துடா. டேய் மச்சான் அந்த பொம்மையை மட்டும் எடுத்துறாதடா மச்சான், எடுக்காத. இந்த பொம்மை எவ்வளவு அழகா இருக்குல்ல. நானே இதை வச்சுக்க போறேன். முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. அவன் மாடல அந்த டெவில் ஹார்ட் வந்துருச்சு. இப்ப என்ன பண்றது? சம பிளான். டேய் பிரணவ், இவனை இதுக்கு மேல தடுக்க முடியாது. இவன் நேரா அந்த பொம்மையை தூக்கிட்டு ரமேஷ் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் காட்டுவான். நம்ம இவனுக்கு முன்னாடி சீக்கிரம் ரூமுக்கு போயிட்டு ரமேஷ் இதுல இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாம்ல. வா மச்சான் இப்பவே போலாம். வா மச்சான். டேய் ரமேஷ், இவன் எங்க போனான்னு தெரியலையே. இப்ப இவனை வேற தேடணுமா? என்ன மச்சான் சொல்லிட்டு அவன் கிட்ட எல்லாத்தையும்? டேய் ரமேஷ் காணோம்டா. என்னடா சொல்ற? சீக்கிரம் போய் தேடுறா அவனை. நாய் ஒளிஞ்சிருந்து பயமுத்துறன்னு கட்டில்கல்ல எங்கேயாவது இருக்கிறானா? இல்லையே, எங்க போயிருப்போம்? கிச்சன்லயும் ஆளை காணோம். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்ல மச்சான், ரமேஷ் உள்ள வாயில அப்படியே அசிங்கமா. நேத்து நைட்டு ஃப்ரைட் ரைஸ் தின்னதுனால டேப் தோந்த மாதிரி இவ்வளோ ஸ்பீடா வருது. டேய் மச்சான் இங்க பாருடா, இங்க வந்து ஒரு லூப் மாதிரி ஒன்று நடக்குது. டேய் அவ்வளவு சோத்துக்குலாம் நமக்கு டைம் இல்லடா. அப்ப நம்ம ஏரியாக்கு வந்துட்டு இருப்பான்டா. நீ அவன்கிட்ட முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்லு. அதுவும் கட்டுதான். இங்க பாரு ரமேஷ், நம்ம பிரகாஷ் இருக்கிறான்ல, அவன் ஒரு பொம்மையை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட காட்டுவான். அதை பார்த்து அது அழகா இருக்கு, நம்மளே வச்சுக்கலான்னு மட்டும் சொல்லிட்டு சரியா? நீங்க 2 பேரும் சொல்றது நான் எதுக்கிட்ட கேட்கணும்? அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் பொம்மையை காட்டினா நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். பிளான் பி. என்ன பிளான் பி? டேய் எதுக்குடா இப்ப என் கைய கட்டுறீங்க? நாங்க சொல்றதை கேட்க மாட்டேன்ல. அப்போ இதான் ஒரு வழி. டேய் அவன் வாயில டேப் போட்டு மச்சான். ஏய் வேடா, டேய் சொல்றேன் வேடா, இத காப்பாத்துங்க. இந்த கொஞ்ச நேரத்துக்கு இதுக்குள்ளே கடை. வேடா டேய். இந்த மச்சான் ஓட்டிடா, நீ ஓட்டிக்கோ. மச்சான் கீழே எனக்கு இந்த பொம்மை கச்சித்ரா. நீங்க 3 பேர் என்னடா இந்த கோலத்துல இருக்கீங்க? டேய் பிரணவ், இந்த பொம்மையை பாருடா, எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருடா. நான் பார்க்க மாட்டேன்டா. சரி பார்க்க வேணாம், இந்த பொம்மையை புடி. இந்தா எனக்கு வேணும். டேய் குமாரி, நீ அது இந்த பொம்மையை பாருடா, எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு. எனக்கு வேணும்டா, நீ போடா இங்க இருந்து. என்னடா மாறி 2 பேரும் ஓவரா சீன போடுறீங்க? என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரமேஷ் இருக்கிறான்டா, அவங்கிட்ட இந்த பொம்மையை போய் நான் காட்டுவேன்டா. போங்கடா டேய் ரமேஷ் மச்சான், இந்த பொம்மை. ஐயோ அவங்கிட்ட போறானே, அவன் கண்ணு முழிக்க கூடாது. பிரகாஷ் வந்துட்டியா? வந்துருச்சு. டேய் மச்சான், அவன் தலையில போட்டுருக்க கவர் ஏறா. தோ இப்ப பண்ற இரு. பிரகாஷ் ஏன்டா வெளில நிக்கிற? ஏன் இப்படி பாக்குறான்? பிரகாஷ் இப்படி பண்ண மச்சான், இது எல்லாத்துக்குமே காரணம் அவன் எடுத்துட்டு வந்த பொம்மை தான் மச்சான். பொம்மையா? அந்த பொம்மையை யாரு நம்மளே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க உயிரில ஆபத்து மச்சான். அதனாலதான் அந்த பொம்மையை உன்னை தொட வேணாம்னு சொல்லி உன் உயிரை காப்பாத்துனது. என்ன காப்பாத்தினீங்க? ஆனா பிரகாஷ் அவனை பத்தி நீ கவலைப்படாத. அவன் எப்போ அந்த பொம்மையை எடுத்தானோ அப்பத்துல இருந்து இது லூப்பா நடந்துகிட்டே இருக்கு. லூப்பா? அவன் என்னத்துக்கு மறுபடியும் உயிரோட வந்துட்டு இருப்பான். இப்ப அவன் அந்த பொம்மையை எடுக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றது? அதுக்கு மச்சான் சீக்கிரம் வா மச்சான். மச்சான் அந்த பொம்மை இன்னும் அங்கதான் இருக்குது. பிரகாஷ் வேற நடந்து வரான்டா. அவன் இன்னும் அந்த பொம்மையை பார்க்கல. அவனுக்கு முன்னாடி நம்ம அந்த பொம்மையை எடுத்துனோம்டா. வா மச்சான் பக்கத்துல வந்துட்டா. சீக்கிரம் முடிஞ்சு. இவனுக்கு 2 பேர் இங்க என்ன பண்றானுங்க? மச்சான் இது இப்ப எங்கடா தூக்கி போடுறது? இந்த திரையை தூக்கி போட்டு அவன் கண்ணை மாட்டிட்டோம். வேற எங்க போடுறது? டேய் மச்சான். டேய் குமாரி, அவன் நம்மள பாத்துட்டானா? சரி விடு, சமாளிப்போம். டேய் நீங்க 2 பேர் இங்க என்னடா பண்றீங்க? அது மச்சான் எதையாவது சொல்லி விடுறா. ஆமா உன் கையில என்ன அது? கவரு.
மச்சான் அது குப்பை போடுறதுக்காக வந்தோம்டா. ஆமா இது குப்பை கவர் தான். ஏன்டா நம்ம ஏரியா இங்க இருந்து 1 கிலோமீட்டர் தாண்டிக்குது, அங்க இருந்து இங்க வந்து குப்பை போடுறதுக்கு வந்தீங்களாடா? ஏன் நாங்களா இங்க வந்து குப்பை போடக்கூடாதா? சொல்றேன், நாங்களா இங்க வந்து குப்பை போடக்கூடாதா? இல்லடா நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒண்ணுத்தையும் சொல்ல தேவையில்ல, நீ முதல்ல இங்க கிளம்புடா. விட்டா நண்பனி அச்சிருவானுங்க போலியே. டேய் போடா இங்க இருந்து, போ இங்க இருந்து போ. இவ்வளவு தூரம் வந்து ஏன்டா குப்பை போறீங்கன்னு கட்டதானே கேட்டேன், எதுக்கு இப்படி துரத்துறாருங்க? மச்சான் அவன் போயிட்டான். சீக்கிரம் அந்த பொம்மையை கண்ணுக்கே தெரியாத தூக்கி போடுறா. எங்களுக்கு பிடிச்ச தடிடே இத்தனை ஒளிச்சுடே. குப்பை போடுறதுக்கு எதுக்கு அவ்வளவு தூரம் வரீங்கன்னு கேட்டா கத்துறானுங்க. மச்சான் பிரகாஷ் வந்துட்டியாடா? பொம்மை ஏதாவது எடுத்துட்டு வந்துக்கிற? நான் பொம்மை, இவனுக்கு அந்த பொம்மையை பத்தி எதுவுமே தெரியல. அப்ப பிரணவோ குமார் இவன் பொம்மை எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் பொம்மைன்னு கேட்டா அதை சொல்லாம பைத்தியக்கார ஏதாவது தனியா பெணத்திருக்கிறான் பேரு. சரி நம்ம போயிட்டு மூஞ்ச கழின்னு வருவோம். ஐயோ மச்சான் பிரகாஷ் வந்தான், பாத்ரூம் இருக்கிறான். அவன் கீழே பொம்மையே இல்லடா. அது எப்படி இருக்கும்? நாங்க தான் தூக்கி இந்த பொம்மை எப்படிங்க வந்தது? நம்ம தான் இதை தூக்கி போட்டோமே. டேய் பிரணவே கொஞ்சம் பாருடா. இந்த பொம்மை எப்படி இங்க? எதுக்கு தான் இப்படி வெயில் அடிக்குதோப்பா? என்னடா 2 பேரும் குப்பையை போட்டு வந்துட்டீங்களா? குப்பையை போட்டியா தானே கேட்டா, அதுக்கு என்னத்துக்கு ஸ்லோ மோஷன்ல இருந்துக்கிறான் இவன்? இந்த எல்லா பிரச்சனையும் ஒன்னால தான் ஆரம்பிச்சுதே. நான் என்ன பண்ணேன்? அந்த பொம்மையை நீ எதுக்குடா எடுத்துட்டு வந்த? எந்த பொம்மை? நீ எதை பத்தி நான் சொல்ற? அப்படியே தெரியாத மாதிரி நடிக்காதடா. தோ இந்த பொம்மையை நீ தானே எடுத்துட்டு வந்த. டேய் அந்த பொம்மையை நான் பார்த்தது கூட இல்லடா. என் கையில தான் அதை தூக்கி போட்டோம், அதுக்கப்புறம் இப்படி இங்க வந்திருக்கோம். டேய் மச்சான் ஒரு நிமிஷம்டா. டேய் அப்படியே தெரியாத மாதிரி நடிக்காதடா. டேய் இதுக்கு இப்படி நடிக்கிறா? பண்றத பட்டு கேள்வி வேற கேக்குறடா நீ. டேய் குமார் அவன் நடிக்கிறத முதல்ல நிறுத்துறா. இவன் அந்த பொம்மையை எடுத்துட்டு வந்திருந்தா அவன் மண்டையில அந்த டெவில் ஹார்ன் வந்திருக்கும்டா. அவன் மண்டைய பாரு, அந்த டெவில் ஹார்ன் இருக்கா? டேய் என்னடா பேசுறீங்க? ஆமா இல்ல அப்புறம் எடுத்துட்டு வந்திருப்பா. நீ முதல்ல அவன்கிட்ட தள்ளி வாடா. கொஞ்சம் கூட யோசிக்காம ஃப்ரெண்டு மேல கை வைக்கிறேன். டேய் குமார் பாக்கெட்ல என்னடா அது பேப்பர் மாதிரி இருக்குது? இது எப்படி என் பாக்கெட்ல வந்தது? என்ன லெட்டரா இருக்கும் இது? என்னடா அப்படி அதுல எழுதி இருக்குது? அந்த பேப்பர் கொடுங்க, நான் படிக்கிறேன். என்னடா இது? அப்படி என்னதாடா போட்டுக்குது? இப்படி பயப்படுறீங்க? அப்போ இத்தனை வாட்டியும் இவன் அந்த பொம்மையை எடுத்துட்டு வரல. அந்த பொம்மை தான் அவன் எடுக்க வச்சிருக்கு. என்ன பொம்மை? என்னடா பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையேடா. இந்த லூப் சீரிஸ்ல இதுக்கப்புறம் நடக்க போறதுதான் மிகப்பெரிய சம்பவமே. அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல எஸ் கமெண்ட் பண்ணுங்க. சீசன் 3 கூடிய சீக்கிரத்துல வந்துடும். நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம. அப்படியே லைக் போட்டதுக்கு அப்புறம் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் கமெண்ட் செக்ஷன்ல, அது நீங்க கிளிக் பண்றீங்க. அப்போதான் இந்த வீடியோஸ் நீங்க பார்த்த மாதிரி நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷேர் ஆகும். ஸோ மறக்காம ஹைப்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. நம்ம சேனல்ல டெய்லியும் இப்போ நீங்க பாத்தீங்களா இதே மாதிரி வந்து ஷார்ட்ஸ் கண்டென்ட்ல டெய்லியும் நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு. ஓகே நண்பர்களே உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுகிறது உங்கள் லவ்லி பிரகாஷ். ஓகே பாய்.